வணக்கம். இன்னைக்கு நாம முதலீட்டு உலகத்துல ரொம்ப முக்கியமான ஆனா அதிகம் பேசப்படாத ஒரு விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சொல்ற ரிட்டர்னுக்கும் அதுல முதலீடு செஞ்ச நீங்க உண்மையில சம்பாதிக்கிற ரிட்டர்னுக்கும் நடுவுல ஏன் ஒரு பெரிய வித்தியாசம் வருது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, இது ரொம்ப பொதுவா பாக்குற ஒரு விஷயம். நம்ம நோக்கம் சிம்பிள் தான். இந்த கேப் ஏன் வருது? முக்கியமா நம்ம மனசு, நம்ம பிஹேவியர் இதுல எப்படி விளையாடுதுன்னு புரிஞ்சுக்கணும். வாங்க கொஞ்சம் உள்ள போய் அலசுவோம். நிச்சயமா. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, முதலீட்டாளர்கள் சந்தையோட ஏற்ற இறக்கத்தால மட்டும் ரிட்டர்ன்ல அடி வாங்கறதில்ல. பல நேரங்கள்ல அவங்களோட சொந்த முடிவுகள், சில சைக்கலாஜிக்கல் விஷயங்கள், அதுதான் முக்கிய காரணமா இருக்கு. இது ஒண்ணும் புதுசில்ல. அப்படியா? ஆமா. ஒரு ஃபண்ட் மல்ஜா பண்ணதுக்கு அப்புறம் அதுல போய் எல்லாரும் முதலீடு பண்றது, அப்புறம் எதிர்பார்த்த மாதிரி ரிட்டர்ன் வரலையேன்னு ஃபீல் பண்றது, இது உலகம் பூரா நடக்குது. டால்பார் ஆய்வு பாருங்க, மார்னிங் ஸ்டாரோட மைண்ட் த கேப் ரிசர்ச் பாருங்க, எல்லாமே இதைத்தான் சொல்லுது. இன்வெஸ்டர் பிஹேவியர் கேப். மக்கள் என்ன பண்றாங்க, பின்னாடி பார்த்து வண்டி ஓட்டுற மாதிரி போன வருஷம் என்னாச்சுன்னு பார்த்து இந்த வருஷம் முடிவு பண்றாங்க. ஆனா ஃபியூச்சர் அப்படியே இருக்குன்னு கேரண்டி இல்லையே. சரி. நீங்க சொன்ன மாதிரி இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இப்போ ரெகுலர் பிளான் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா போனவங்க, அவங்களுக்கு ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 30.28%. ஆனா ஆவரேஜ் இன்வெஸ்டரோட கைக்கு கிடைச்சது வெறும் 16.80% தான். அடேங்கப்பா, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கேப். நினைச்சு பாருங்க. ஆமா, பெரிய வித்தியாசம் அது. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. டைரக்ட் பிளான் முதலீட்டாளர்களை பார்க்கலாம். இவங்க நேரடியா ஃபண்ட் ஹவுஸ்ல போடுறதால செலவு கம்மியா இருக்கும். அப்போ ரிட்டர்ன் அதிகமா இருக்கணும்ல? அதுதான் லாஜிக். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? ஃபண்டோட ரிட்டர்ன் 32.28%. ரெகுலர் பிளானை விட கொஞ்சம் அதிகம்தான். ஆனா முதலீட்டாளர் சம்பாதிச்சது என்னமோ 16.90%. இங்க கேப் பாருங்க, -15.4%. ரெகுலர் பிளான்ல அது -13.5% தான். அதாவது டைரக்ட் பிளான்ல கேப் இன்னும் அதிகம். இது எப்படி? இதுதான் நீங்க சொன்ன அந்த பிஹேவியர் விளையாட்டா? கரெக்ட். நல்லா கேட்டீங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது ஏதோ ஒரு வருஷம் நடந்த தப்பில்ல. இந்த ஆய்வு சொல்ற மாதிரி கடந்த 5 வருஷத்துல 4 வருஷம் ஃபண்டோட வருடாந்திர வருமானம் சராசரி முதலீட்டாளர் சம்பாதிச்சதை விட அதிகமா தான் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு 2023ல ஃபண்ட் அதோட பெஞ்ச்மார்க்கை விட கொஞ்சம் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணப்ப கூட அப்பவும் ஆவரேஜ் இன்வெஸ்டரால அந்த ஃபண்ட் ரிட்டர்னையே வாங்க முடியல. இதை என்ன காட்டுதுன்னா, மக்கள் எப்போ வாங்கணும் எப்போ விக்கணும்னு மார்க்கெட்டை டைம் பண்ண முயற்சி பண்றாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு காட்டுது. அவங்க ஸ்மார்ட்டா இருக்கிறதா நினைச்சு செய்யறாங்க, ஆனா அதுவே அவங்க ரிட்டர்னை குறைக்குது. ஓஹோ, அப்போ இந்த தப்பான டைமிங் முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? அந்த சோர்ஸ்ல 3 முக்கியமான பிஹேவியரல் பயாஸ சொல்றாங்க. அத பத்தி கொஞ்சம் பேசுவோமா? கண்டிப்பா. முதல்ல கூட்டத்தோடு சேருதல், ஹெர்டிங் பிஹேவியர். எல்லாரும் ஒரு ஃபண்ட்ல போடுறாங்க, நியூஸ்ல வருது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு உடனே ஆஹா இதுல ஏதோ இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஃபண்ட் பீக்ல இருக்கும்போது போய் வாங்குறது. பெரும்பாலும் இதுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்காது. ஐயோ இந்த லாபத்தை விட்டுடுவோமோங்கிற பயம், ஃபோமோ, அதுதான். ஆமா, அது ரொம்ப காமன். ஆனா சிலர் கேட்கலாம், எல்லாரும் பண்றாங்கன்னா அதுல ஏதோ ஒன்னு இருக்கும்ல, விஸ்டம் ஆஃப் த கிரவுட்னு சொல்வாங்கல்ல அப்படின்னு. நல்ல கேள்வி. ஆனா மார்க்கெட்ல குறிப்பா எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும்போது அந்த கூட்டம் பெரும்பாலும் தப்பா தானே போகுது. நல்ல விலையில வாங்காம ரேட் ஏறின அப்புறம் எல்லாரும் முட்டி மோதுறது, அது சரியா வருமா? மிக சரியா சொன்னீங்க. கூட்டத்தோட ஞானம் சில சமயம் வேலை செய்யும், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ல எமோஷன்ஸ் உள்ள வந்துட்டா அது ஆபத்து தான். சரி, 2வது பயாஸ் சமீபத்திய சார்பு, ரீசன்சி பயாஸ். இது ரொம்ப ஈஸியா நம்மள பாதிக்கும். ஒரு ஃபண்ட் போன வருஷம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நாம என்ன நினைப்போம், ஆஹா இது இப்படியே தான் போகும்னு ஒரு நம்பிக்கை வந்துரும். ஆனா பல வருஷமா அதோட ஆவரேஜ் ரிட்டர்ன் என்ன, முன்னாடி எவ்ளோ ஏற்ற இறக்கம் இருந்துச்சுங்கிறதெல்லாம் மறந்துடுவோம். ரீசெண்டா என்ன நடந்துச்சோ அதுக்கு மட்டும் ஓவர் வெயிட்டேஜ் கொடுப்போம். ஆமா, இது நடக்குது. 3வதா சொல்றது அதீத நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடன்ஸ் பயாஸ். எனக்கு மார்க்கெட் தெரியும், எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு கணிக்க முடியும், நான் செலக்ட் பண்ற ஃபண்டு தான் பெஸ்ட், மத்தவங்கள விட எனக்கு நல்லா தெரியும்னு அளவுக்கு மீறின நம்பிக்கை. இதனால ரிஸ்க் குறைச்சு மதிப்பிடுறோம், நம்ம திறமைய அதிகமா எடை போடுறோம். இந்த 3 சேர்ந்து தான் அந்த ரிட்டர்ன் கேப்புக்கு வழிவகுக்குது. இது வெறும் தியரி இல்ல. உதாரணத்துக்கு கூகுள் ட்ரெண்ட்ஸ்ல ஃபண்டுங்கிற தேடல் எப்போ அதிகமாச்சுன்னு பார்த்தாங்க. எப்போ தெரியுமா? அந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பீக்ல இருந்தப்போவும், அதே நேரத்துல அந்த ஃபண்டுக்கு நெட் சேல்ஸ், அதாவது புதுசா பணம் அதிகமா வந்த சமயத்திலயும் தான் இந்த தேடல் உச்சத்தை தொட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்?
அர்த்தம் சிம்பிள். மக்கள் ஃபண்டோட பாஸ்ட் ரிட்டர்னை பார்த்து வாவ் செம ரிட்டர்ன் நினைச்சு அந்த நல்ல ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா தான் அதிகமா பணத்தை கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, அப்படி பணம் வந்த சமயத்துல அந்த ஃபண்ட்ல இருக்கிற பங்குகள் ஏற்கனவே நல்ல விலை ஏறி இருக்கும். அதோட வேல்யூவேஷன் அதிகமா இருந்திருக்கும். இப்படி உச்சியில போய் வாங்குனா ஃபியூச்சர்ல ரிட்டர்ன் குறையதானே செய்யும். இது கிட்டத்தட்ட சைடு மிரரை மட்டுமே பார்த்து கார் ஓட்டுற மாதிரி தான். அட கடவுளே, இது எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க. ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா 2018ல செபி கிளாசிஃபிகேஷன் வந்ததிலிருந்து இந்த ஃபண்ட் வருஷத்துக்கு சராசரியா 17.6% சிஏஜிஆர் கொடுத்திருக்கு. அதாவது கூட்டு வட்டி மாதிரி வருஷா வருஷம் உங்க பணம் 17.6% வளர்ந்திருக்கு. அதோட பெஞ்ச்மார்க்கே கொடுத்ததே 16.3% தான். ஆமா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். சிம்பிளா சொன்னா 2018 ஆரம்பத்துல இதுல 1 லட்சம் போட்டிருந்தா மே 2025ல அது கிட்டத்தட்ட 3,30,000 வளர்ந்திருக்கும். அது மட்டும் இல்ல, 5 வருஷம் ரோலிங் ரிட்டர்ன் பார்த்தாங்க. அதாவது நீங்க எந்த 5 வருஷ காலத்துல முதலீடு செஞ்சிருந்தாலும் சராசரியா என்ன கிடைச்சதுன்னு பார்த்தா கோவிடுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பெரும்பாலும் டபுள் டிஜிட் ரிட்டர்ன் தான். அப்போ இவ்வளவு குழப்பம் டைமிங் முயற்சியெல்லாம் இல்லாம சும்மா வாங்கி வச்சிருந்தாலே நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் போல இருக்க. இது எக்ஸாமுக்கு முத நாள் மட்டும் படிச்சுட்டு மார்க் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. தொடர்ந்து படிச்சிருந்தா நல்லா பண்ணிருக்கலாமே. மிக சரியா சொன்னீங்க. அந்த சிம்பிளான பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இங்க ஜெயிச்சிருக்கு. ஆனா ரிசர்ச் காட்டுற மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் நாம முன்னாடி சொன்ன அந்த பயாசஸ்னால சந்தையை கணிக்க ட்ரை பண்ணி தப்பான டைம்ல உள்ளேயும் வெளியும் போயிருக்காங்க. பிரச்சனை ஃபண்டோட குவாலிட்டியில இல்ல. ஃபண்ட் நல்லா தான் இருந்திருக்கு. முதலீட்டாளர்கள் எப்போ உள்ள வந்தாங்க எப்போ போனாங்கங்கிறது தான் அவங்க உண்மையான ரிட்டர்னை தீர்மானிச்சிருக்கு. அவங்களோட என்ட்ரி எக்ஸிட் தான் இந்த பெரிய கேப்புக்கு காரணம். சரி, இதெல்லாம் கேட்கும்போது ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன செய்யணும்னு தோணும் இல்லையா? இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்றது? முதல் பாயிண்ட், லாங் டேர்மா யோசிங்க. டெய்லி மார்க்கெட் சத்தத்தை எல்லாம் கண்டுக்காதீங்க. இன்னைக்கு ஏறும் நாளைக்கு இறங்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனா நீண்ட காலத்துல உங்க பணம் எப்படி வளருங்கிறதுல கவனம் வைங்க. பொறுமை, ஒழுக்கம், இது 2 ரொம்ப முக்கியம். ஆமா, ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஒரு பிளானோட இன்வெஸ்ட் பண்ணுங்க. யாரோ சொன்னாங்கன்னு போடாம உங்க கோல் என்ன, எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம், எவ்வளவு வருஷத்துக்கு முதலீடு, இதையெல்லாம் யோசிச்சு ஒரு பிளான் வேணும். மார்க்கெட் மேல கீழே போகுதுன்னு பயந்து விற்காம உங்க பிளான் படி நடக்கணும். அந்த பிளான் தான் உங்க கைடு. கரெக்ட். பிளான் இருந்தா பயம் கம்மியாகும். அடுத்து 3வது, ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேடுங்க. ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. உங்களோட இந்த பிஹேவியரல் பயாசஸை அடையாளம் கண்டு அதை கண்ட்ரோல் பண்ண அவர் உதவலாம். உங்க பிளானை சரியா போட, மார்க்கெட் வாலட்டிலிட்டியில பதறாம இருக்க ஒரு சப்போர்ட்டா இருப்பாரு. ஞாபகம் இருக்கா, ரெகுலர் பிளான்ல கேப் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னோம். ஒருவேளை அதுக்கு அட்வைசரோட ரோல் ஒரு காரணமா இருக்கலாம். ஆமா, நல்ல பாயிண்ட். 4வது, இதுவும் முக்கியம், அடிக்கடி ஃபண்டை மாத்தாதீங்க. 1-2 வருஷம் ரிட்டர்ன் சரியில்லைன்னு உடனே அதை வித்துட்டு வேற ஒண்ணுக்கு தாவறத தவிர்க்கணும். சில சமயம் அனுபவம் வாய்ந்த அட்வைசஸ் கூட கஸ்டமர் பிரஷர்னால இந்த தப்பை செய்யலான்னு சொல்றாங்க. ஆமா, போர்ட்ஃபோலியோவை அடிக்கடி கலைச்சு மாத்துறது லாங் டேர்ம்ல நல்லதில்ல. அப்போ இந்த எல்லா டிப்ஸையும் சேர்த்து பார்த்தா என்ன புரியுது? நம்மகிட்ட இந்த மாதிரி மனசார்புகள் இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நாம ஏன் சில முடிவுகளை அப்படி எடுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை மாத்த முயற்சி செய்யலாம். நம்மளோட கோல் தினமும் மார்க்கெட்டை ஜெயிக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு ஏத்த ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அதுக்கு டைம் கொடுக்கணும். நம்ம ஆக்ஷன்ஸை நம்ம கோல்ஸோட அலைன் பண்ணணும். இதுக்கு செல்ஃப் அவேர்னஸ் வேணும்னு சொல்றீங்க? ஆமா, சுய விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். சில நேரங்கள்ல நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண வெளியில இருந்து ஒரு டிசிப்ளின் தேவைப்படலாம். அது ஒரு நல்ல அட்வைசரா இருக்கலாம், இல்லனா ஒரு எஸ்ஐபி மாதிரி ஆட்டோமேட்டிக்கா போறதா இருக்கலாம். சுருக்கமா சொன்னா, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத மார்க்கெட் ரிட்டர்னை பத்தி கவலைப்படுறதை விட நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற நம்ம பிஹேவியர்ல கவனம் செலுத்தணும். ஆக மொத்தத்துல சொல்லப்போனா ஃபண்டோட ரிட்டர்னுக்கும் இன்வெஸ்டரோட ரிட்டர்னுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய கேப் அது பெரும்பாலும் நம்மளாலேயே உருவாக்கப்படுது. இது கொஞ்சம் கஷ்டமான உண்மைதான். கூட்டத்தோட போறது, ரீசன்ட் ரிட்டர்னை மட்டும் பார்க்கறது, ஓவர் கான்ஃபிடன்ஸ், இந்த மாதிரி நம்ம மனசு பண்ற வேலை தான் காரணம். ஆமா, ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இதுக்கு தீர்வு நம்ம கையில தான் இருக்கு. ஒரு சரியான அப்ரோச், கொஞ்சம் டிசிப்ளின், லாங் டேர்ம் பார்வை, இது இருந்தா அந்த கேப்பை குறைக்கலாம். ஷார்ட் டேர்ம் லாபத்தை துரத்தாம நீண்ட கால இலக்குகள்ல கவனம் வச்சா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி நல்லா இருக்கும். இறுதியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. நாம இந்த டிஸ்கஷன் முழுக்க தப்பான டைமிங்னால எப்படி ரிட்டர்ன் கேப் வருதுன்னு பார்த்தோம். மிஸ் டைமிங் த மார்க்கெட், அது முக்கியம்தான்.
ஆனா இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்னு பயந்துகிட்டே, இல்லனா என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டே முதலீடு செய்யாமலே இருக்கிறதால எவ்ளோ பெரிய வருமான வாய்ப்பை நாம மொத்தமா இழக்கிறோம். அதுவும் ஒரு பாயிண்ட் தான். காஸ்ட் ஆஃப் இன்ஆக்ஷன். பிஹேவியரல் ஃபைனான்ஸோட இன்னொரு பக்கம். நீங்க உங்க சொந்த முதலீட்டு பயணத்துல இந்த வாய்ப்பு இழப்பு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பத்தி யோசிச்சிருக்கீங்களா? அது எவ்ளோ பெரிய இழப்பா இருக்கலாம்? இது நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா?